அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம கடையில் விற்கிற மாவு வச்சு குலாப் ஜாமுன் செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. இது ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டம்ளர் எந்த கிண்ணம் இருந்தாலும் நீங்கள் எதில் வேணால் வந்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து சூடு வர வரைக்கும் நான் வந்து வறுத்துருக்கேன். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு அரை கப்பு இருக்கும் நான் வந்து அரிசி மாவு சேர்த்து அதையும் லைட்டாக சூடு ஏற வரைக்கும் வறுத்துட்டு போகிறேங்க. பாருங்கள், இது ரெண்டு மாவையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த வெள்ளையும் நல்லா பட்டு தெரிச்சு வர வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிறேன். அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு இருக்கும் நான் வந்து வேர்க்கடலை அதே பேனில் திரும்ப நான் வந்து வறுத்துட்ருக்கேங்க. நம்ம இந்த குலாப் ஜாமுன் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்கும். நம்ம கடையிலலாம் போய் வாங்கி கொடுக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தாக ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அந்த வறுக்கிற பொருள் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதே நான்ஸ்டிக் பேனில் நான் வந்து 1 கப்பு அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நமக்கு வந்து ஒயிட் சுகர் நம்ம சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். நமக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லை. நம்ம எப்போயுமே குலோப் ஜாமுனுக்கு எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே ஆறட்டும். நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க. எள்ளு வேர்க்கடலை போட்டு அதோட ஒரு ஏலக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் போட்டு செய்யும்போது ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம வறுத்து வச்சுருந்தா மாவோட எல்லா பொருளையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இந்த வெள்ளி ஏற்கடலை பொடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அந்த மாவோடு நல்லா ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து கேழ்வரகு மாவில் செஞ்சுருக்கோம். நம்ம வந்து எள் இதில் எல்லாமே நல்ல இரும்பு சத்து ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குங்க. இதில் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம வந்து சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் தண்ணி வந்து நிறைய காட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை போடுற அளவுக்கு நீங்கள் வந்து சரியான பதம் வந்ததும் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறத நிறுத்திடணும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை ஒரு சரியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. போதும், இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். கையாலே எடுத்து இப்போ வந்து சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து போட்டுற வேண்டியது தான். ரொம்பவும் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லைங்க. நம்ம அந்த சுடுதண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போடும்போது தான் உள்ளே உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும். நம்ம ஜீராவில் போட்டு ஊற வைக்கும் போது அந்த ஜீரா தண்ணி நல்லா உள்ளே நல்லா ஊறி வருங்க. அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்டவ்வில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரு இட்லி பையனை வச்சுருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம உருண்டை எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக உனக்கு வெந்துடும். நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. மாவு நல்லா உள்ளே வெந்திருக்கிறது நமக்கு கரெக்டாகவே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு அந்த பிசு தன்மையெல்லாம் எல்லாம் இருக்காது. மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஆற வச்சுட்டு போகிறேன். அது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த சக்கரை தண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நல்லா ஆறுனதும் இந்த ராகி உருண்டை எடுத்து ஒன்று எடுத்து அதோடு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு கரெக்டாக 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நல்லா அதை ஜீரா தண்ணியோடு நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க. அப்படியே எடுத்து ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நீங்கள் இந்த ஹெல்த்தான குலோப் ஜாமுனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.